இந்த நாள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நாள். ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை தானே? அதனால தானே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆவலோடு உட்காந்து பார்க்குறீங்க. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஒரு அற்புதம் நடந்தால் தாங்க இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளிவர முடியும். ஒரு அற்புதம் நடந்தால் தாங்க இந்த மரணக்கட்டிலிருந்து விடுதலை பெற முடியும். ஒரு அற்புதம் நடந்தால் தான், இல்லாட்டினா வாழ்க்கை முடிந்தது என்பதை போல நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவையான அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்கள் மேலே அவர் மிகுந்த அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரோ ஒருவர் சொன்னதுனால, யாரோ ஒரு நண்பரோ உறவினர்களோ தெரிந்தவங்கள சொன்னதுனால இன்றைக்கு புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை, சரீரத்தில் ஒரு வியாதி, குடும்பத்தில் ஒரு போராட்டம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, வாழ்வதா சாவதா என்கிற நெருக்கமான நிலைமை. யார் எனக்கு உதவி செய்வாங்க, யார் விடுதலை கொடுப்பாங்க, ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற ஒரு ஏக்கம். ஏதோ ஒரு நெருக்கத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க தானே? உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறார். இது அற்புத பெருவிழா. இயேசு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வர, கதனேயனுடைய நாடு, கலிலேய கடற்கரை பகுதியில், ஒரு பக்கம் கப்பர்நகூம், பெத்சாயிதா, அது மாதிரி ஊரெல்லாம் இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் படகுல அக்கறைக்கு போனால் கதரேனருடைய நாடு என்று சொல்லி மலைப்பகுதியில் இருக்கிறது. அதில் ஒரு கல்லறை, அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம், கல்லறை தோட்டம். அங்கே தான் இறந்தவங்கள அடக்கம் பண்ணுவாங்க. அங்கே யாராவது போய் குடியிருப்பாங்களா? யாரும் போக மாட்டாங்கல்ல, பயப்படுவாங்க. பகல்லையே கல்லறை தோட்டத்துக்கு போக பயப்படுவாங்க. ஆனால் ஒரு மனிதன், அவன் அந்த கல்லறைக்குள்ளே தான் குடியிருந்தான். இரவும் பகல் அங்கே இருப்பான். அவனை கண்ட எல்லாரும் பயப்படுவாங்க. வஸ்திரத்தை கிழித்து எறிந்து விடுவான். வஸ்திரம் அணியாதவனாய் இருந்தான். அவனை சங்கிலிகளால் கட்டி அவனை இந்த தீமையில், ஏன்னா கற்களை எடுத்து தன் சரீரத்தை தானே கீறி கொள்ளுவான். ரத்தம் வடிய வடிய காயப்படுத்தி கொள்ளுவான். அதனால் அவன் கையில் சங்கிலி கட்டினாங்க, காலில் சங்கிலி கட்டினாங்க. அதை உடைச்சி எறிஞ்சிருவானான். சங்கிலிகளே உடைச்ச, கயிறில் சங்கிலிகளை உடைச்சி எறிஞ்சிருவான். வசனத்தில் இருக்கிறாரு. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள், இயேசுவும் உடைய சீஷர்களும். இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து இயேசுக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அந்த அளவிற்கு அசுத்த ஆவி. ஏங்க அப்போ அவ்வளோக்கு ஒரு ஆவினா, ஒரு மனிதனுக்குள்ளே சில சமயம் ஒரு ஆவி அட்டாக் பண்ணி கூடியிருக்கும். இவனுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆவிகள். 7 பிசாசு படித்த மகதலேனா மரியாளை பற்றி பைபிளில் இருக்குது. இப்போவும் சிலருக்குள்ளே பார்த்திங்கன்னா பல ஆவிகள் இருக்கும், பல அசுத்தாவி ஒரே ஆளுக்குள்ளே. அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த மனுஷனுக்குள்ளே லேகியோன் என்று அவன் பெயரை சொல்லுகிறான். அந்த பிசாசு என்றால் ஆயிரக்கு, அதுக்கு 6000 என்ற அர்த்தம்னு சொல்லப்படுகிறாரு. ரோமருடைய படைகளில் 6000 பேர் உள்ள ஒரு ஆர்மி, ஒரு படைக்கு செக்டருக்கு லேகியோன் என்று பெயர். 6000 பேர் கொண்டது. அப்போ இந்த மனிதன் ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவனை ஆட்கொண்டு இருந்தார். அதனால தான் சங்கிலியை உடைச்சிடறான், விலங்க உடைச்சிடறான், தன்னை காயப்பட கூக்குரலிட்டு கொண்டிருப்பான். யாரும் அந்த பக்கமாக போக மாட்டாங்க, பயந்து. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவனை காப்பாற்ற மந்திரவாதம், பில்லிஸ்வன் எல்லாம் அந்த காலத்தில் மந்திரவாதிகளாக இருந்தாங்க. பைபிளில் இருக்கிற மந்திரவாதிகள் இருந்தாங்க. அவங்களாம் கூட்டு என்னென்ன பண்ணி பார்த்துருப்பாங்க, முடியலை. இப்போ இயேசு அவன் மேலே அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும், அவனையும் ஒரு மனுஷனாக மாற்றணும்னு போய் இயேசு போன உடனே அவன் இயேசுக்கு முன்னால் நடுங்கி நிற்கிறான். பிசாசு இயேசுவை கண்டா நடுங்கும். பார்த்திங்களா, அந்த அசுத்தாவியை நடுங்கினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை விட்டு என்னை வெளியே போகணுன்னு சொல்லி. அங்கே நிறைய பேர் காட்டு பகுதியில் பன்றி மேய்த்து கொண்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இங்கே போக அனுமதிங்கன்னு சொன்னோன்னே சரி போ அப்படின்ன உடனே
பன்றிக்கூட்டத்துக்குள்ளே போய்விட்டார். கடலிலே அந்த பன்றிக்கூட்டெல்லாம் விழுந்து மரித்து போனார். இப்போ அவனுக்கு விடுதலை, அந்த ஆவி போயிற்று. ஆயிரக்கணக்கான அசுத்தாவிருந்து போயிற்று. இயேசு அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார். வசனம் சொல்லுது, இயேசுவனிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தவனாயிருக்க கண்டு பயந்தார்கள். இப்போ ஒரு பயம், என்னடா இவனை யாரும் அடக்க முடியாது, இப்போ அவன் நல்ல நார்மல் ஆகிட்டான், வஸ்திரம்லாம் தரித்து அழகாக உட்கார்ந்துருக்கிறானே. வஸ்திரத்தை உரிகிறவன் பிசாசு, வஸ்திரத்தை கொடுத்து உடுத்து வைக்கிறவர் மெய்யான ஆண்டவர். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வஸ்திரத்தை கழட்டி மனிதனை அவமானப்படுத்துகிறவன் பிசாசு. என்ன, மனிதனை தேவன் தமது சாயலில் உண்டாக்கினார். அதனால் மனிதன் வந்து அழகாக நல்லா நீட்டாக இருக்கணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அப்போ மனிதனை அவமானப்படுத்தினா அது இயேசு கர்த்தருக்கு மனிதனை உண்டாக்கின தேவனுக்கு அவமானம் என்று சொல்லி மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பக்தின்ற பேரில் மனிதர்களை அரை நிர்வாணமாக்கி அவங்களை வேதனைப்படுத்துவது தேவனை அவமானப்படுத்துவதற்கு சமம். அதான் பிசாசு செய்கிறான். அதை பார்த்துட்டு ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது. நான் உண்டாக்கின மனிதர்கள், நான் ஸ்ரீத மனிதர்கள், அவங்க நீட்டாக உடுத்தி அழகாக ஒரு ஒழுங்காக இருக்கணுமே அப்படின்னா பாருங்க, அவனை வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி எரிஞ்சிடும். அந்த அசுத்த ஆவி அவனை நிர்வாணமாக்கி அலங்கோலப்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் இயேசு அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து அவனை நீட்டாக அவனை பார்த்தா மனிதனா பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, பயப்படுறாங்க. எப்படிடா இவன் மாறினா? இயேசு பிசாசனுடைய வல்லமைகளை கிரியைகளை அழித்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்தார். ஒரு மாற்றம். மிருகத்தை போல வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு கல்லறைகளுக்குள்ளே வாழ்ந்த மனிதன், அவனை மாற்றுகிறார். அவனை விடுதலையாக்கி வஸ்திரம் கொடுத்து நீட்ட ஒரு மனிதனாக உட்கார வைத்திருக்கிறார். பாருங்க, அதுதாங்க கடவுள். அவரு தான் கடவுள். இன்றைக்கி என்னால் பக்தின்ற பேரில் எதையும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. உங்கள் பிள்ளை ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் அலைஞ்சா பெற்றோருக்கு சந்தோஷப்படுவீங்களா? நீட்டாக ட்ரெஸ் போடுன்றான்ல, அதுதான் தகப்பனுடைய இருதயம், தாயினுடைய இருதயம். அதுதான் தேவன் நம்முடைய தகப்பனுடைய நல்ல உடுத்தி வெளியே வரும்போது நீட்டாக சுத்தமாக அழகாக இருக்கணும். நம்மை நிர்வாணப்படுத்தி தேவனை அவமானப்படுத்துவதாய் நினைக்கிறவன் பிசாசு. நம்மளை உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர் கடவுள். நீங்களே யோசித்து கொள்ளுங்க. இவனை பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உட்கார வைக்கிறார். அப்போ அந்த பிசாசின் கட்டில் இருக்க மனிதனை விடுதலையாக்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆண்டவர் உண்டாக்குகிறார். அதுக்கு தாங்க இயேசு வந்தார். மாற்றுகிறவர் இயேசு. மனிதனை ஏமாற்றுகிறவன் பிசாசு, மனிதனுக்குள்ளே மெய்யான மாற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பவும் அதே மாதிரி கர்த்தர் செய்கிறார். அதில் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் கற்பனை கடவுள் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கதை அல்ல. அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அன்றைக்கு வேதாகம நாட்களில் இயேசு என்னென்ன அற்புதம் செய்தாரோ அதே விதமான அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார். ஒன்று தான், விசுவாசம். உங்கள் பணம் வேண்டாம், காசு வேண்டாம், நகை வேண்டாம். இயேசு அதெல்லாம் கேட்கல. அது இதெல்லாம் உலகமே எனக்கு சொந்தப்பா, நீ கொடுக்குற காசை வச்சா நான் காரியம் செய்ய போகிறேன், என்னை விசுவாசிக்கிறியா? என்னை விசுவாசித்தா போது, இயேசுவே நீங்கள் ஆண்டவர், நீ ரட்சகர், என்னை மாற்றுகிறவர், குடும்பத்தை மாற்றுகிறவர், எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவர், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் போதும், உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 3 விதமான காரியத்திற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மாற்றம் வேணும், வியாதியிலிருந்து சுகம் பெற்று ஒரு அற்புத மாற்றம் வேணும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி ஒரு மாற்றம் வேணும். இந்த மாற்றத்தை உண்டாக்குற இயேசு, அவருடைய பாதத்தில் நம்ம முழங்கால் படியிட்டு கருத்தாக ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? முடிந்த எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் கூட நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, ஒருவேளை எங்களுக்கு முழங்கால் படிட்டுலாம் பழக்கம் இல்லையா, நாங்கள் முழங்காலில் நிற்க முடியாது, பரவாயில்ல, கட்டாயம் முழங்காலில் தான் நிற்கணும் என்று அவசியம் அல்ல. உங்களால் முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். இல்லைன்னா உட்கார்ந்து இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் நினைக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் இயேசுவை நினைத்து, உள்ளத்தில் அவரை நினைத்து இயேசுன்ற பெயரை சொல்லி நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அதுதான் முக்கியம். சரியா? ஆனால் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை அப்படியே நினைத்து, அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததை நினைத்து, இயேசுவே எனக்காக, எங்களுக்காக
என் பாவத்தை மன்னிக்க நீங்கள் சிலுவையை சுமந்தீங்க, என் நோய்களை குணமாக்க சிலுவையில் நீங்கள் உங்களை நூறுக்கு ஒப்பு கொடுத்தீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுக்க நீங்கள் சிலுவையில் வெற்றி சிறந்தீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை அன்பை நினைத்து ஜெபிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு விடுதலை. அப்போ கண்களை மூடுவது எதற்குன்னா, எண்ணம் சிதறக்கூடாது, ஒரு மனமாக அவரை நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டே இயேசுவே இயேசுவேன்னா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போகாது, கேட்கப்படாது. இருதயத்தை ஒருமுகப்படுத்தி இயேசுவை நினைத்து என்னை குறிப்பாக ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்கும் போது அந்தந்த காரியத்துக்கு குறிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது பாவம் மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். ஆண்டவரே நீங்கள் மாற்றுகிற கடவுள் தானே, என்ன மாற்றுங்க, என் பாவத்தை மன்னிச்சு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. என்னால் இந்த மதுபானத்தை விட முடியல, போதை மருந்துகளை விட முடியல, செல்ஃபோன் அடிமைத்தனம், அசுத்தமான காரியங்கள் அதெல்லாம் என் வாழ்க்கையில் விட முடியலை, இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்குள்ள கோபம் எரிச்சல் இதெல்லாம் ஒரு தப்புன்னு தெரிந்து விட முடியல, என்னை மாற்றுங்க. ஒரு மாற்றம் எனக்குள்ளே வேணும், நீங்கள் மாற்றுகிற ஆண்டவர் தானே, என்னை மாற்றுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சா போகிறோம். முதல்ல அதுக்கு ஜெபிக்க போகிறோம். அப்புறம் சுகம் விடுதலை அப்படி ஜெபிக்க போகிறோம். முதலாவது இந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடும்போது அவர் பாவத்தை மன்னித்து நமக்கு மாற்றத்தை உண்டாக்குவார். பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இயேசுவுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கணும், எனக்குள்ளே என்னை மாற்ற வேணுன்றவங்க இருதயத்தில் கரம் வைத்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து 2 நிமிடம் ஜெபிக்க போகிறீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு வீரவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே நான் பாவிதான், நான் குடிகாரன் தான், என் வாழ்க்கையில் இந்த போதை மருந்து இருக்குது, எனக்குள்ளே கோபம் எரிச்சல் இச்சைகள் இருக்குது, என்னால் இந்த பாவத்தை முடியல, இயேசுவை விடுதலை வேணும். ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க, அப்படியே ஜெபிங்க. இயேசுவே கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லுங்கள். இயேசுவே எனக்காக சிலுவையில் பாவத்தெல்லாம் சுமந்துட்டீங்களே, உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால் என் உள்ளத்தை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. கேளுங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அருமையான சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. இந்த மதுபான பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த போதை மருந்துகளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த போதை ஊசியிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ரகசியமாக இந்த பாவத்தில் அகப்பட்டு கொண்டேனே, எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க, என்னை மாற்றுங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே கூப்பிடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே என்னை மாற்றுங்க, இயேசுவே இந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகணுங்க, ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவணும். ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்க இயேசுவே நீ கூப்பிட அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே விடுதலை கொண்டு வருகிறது. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. இயேசுவே மன்னியும், இயேசுவே என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என்னை மாற்றிவிடும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அருமையான வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே கூப்பிடுங்க, உனக்கு ஒரு விடுதலை வேணும் மகளே, நீ அடிமைதனத்தில் இருக்கிறாய், உன் வாழ்க்கை நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, என்னால் முடியாது என்று எண்ணுகிறாய். இயேசுவால் உன்னை விடுதலை கொடுக்க முடியும், உன்னை மாற்ற முடியும், உனக்கு நீயே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இயேசுவே என்னை மாற்ற. கேளு மகளே, வாயை திறந்து கேள். வாலிப தம்பி கேளு, இப்பொழுது ஐயா கேளுங்க, இத்தனை வருஷ குடிகாரனா இருக்கிற, என்னை மாத்திருங்க, இனி இந்த மதுபான வேண்டாம், குடும்பமே பாழாய் போய்விட்டது. சகோதரி ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய கணவருக்காக ஜெபிங்க, மகனுக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக இந்த தாயார் கண்ணீர் விட்டாங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை மாற்றுங்க, ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, அவங்களை பாவத்தின் வல்லமையில் இந்த விடுதலை ஆக்குங்க, உங்கள் ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க. மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடும்பமே நரகமாகி கொண்டிருக்கிறது. ஐயோ, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இந்த வாலிப மகனுடைய வாழ்க்கை பாழாகி கொண்டிருக்கிறது. இந்த வாலிப மகளுடைய வாழ்க்கை பாழாகி நரகமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், மாற்றத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே என்னை மாற்றும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற மகனை தொடுங்க, அந்த மகளை தொடுங்க, அந்த தகப்பனாரை தொடுங்க. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், உம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். புதிய இருதயத்தை கொடுங்க, இருதயத்தை மாற்றுங்க, இந்த பாவ எண்ணங்களை எடுத்து போடுங்க.
விபச்சார வேசித்தன எண்ணங்கள் மாறட்டும். குடிவெறி அந்த போதைவாசிகளின் எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை உண்டாகட்டும். தொடுங்க ஆண்டவரே, அந்த மகளை தொடுங்க, அந்த மகனை தொடுங்க, அந்த இளம் வாலிப பிள்ளைகளை தொடுங்க, அந்த மகனை தொடுங்க, அந்த வயதான ஐயாவை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இன்றைக்கு ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ளே வரட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். அந்த பாவத்துக்கு பின்னால் நின்று செயல்படுகிற பொருளாதார பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். குடிவரியின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். விபச்சார வேசித்தன பிசாசுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். போதை வசுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் மாற்றம் வரட்டும், வரட்டும். ஒவ்வொருவருக்குள்ள மாற்றம் வரட்டும். நீங்க தொடுகிறதற்காய் நன்றி, தொடுகிறதற்காய் நன்றி, விடுதலை தருகிறதற்காய் நன்றி. சிலரை விட்டு சில ஆவிகள் வெளியேறுகிறாரு, வெளியேறுகிறார். உங்களை விட்டு ஒரு ஆவி வெளியேறுவதை உணர்கிறீர்கள். வாலிப தம்பி, வாலிப மகளே, உனக்குள்ள இந்த ஒரு ஆவி வெளியேறுகிறது. ஆம், தலை சுற்றுகிறது. உன்னை விட்டு வெளியேறி போகிறதை நீ உணர்கிறாய். சிலர் கீழே சரிந்து விழுகிறீங்க. ஒரு ஆவி போகிறாரு. அது குடிவரியின் ஆவி, அது விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அது உன்னை அடிமையாக்கி வைத்திருந்த பாவத்தை தூண்டுகிற ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தின், இயேசுடைய ரத்தத்தை சொல்ல சொல்ல அவருடைய வல்லமை இறங்க இறங்க உனக்கு விடுதலை உண்டாகிறது. ஒரு மாற்றம் வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு. தகப்பனே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. மகளே சொல்லு, மகளே இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்குள் விடுதலை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், மாற்றம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க ஒரு மாற்றமும் விடுதலை ஆசீர்வாதம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநேகர் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. அநேகருக்குள் இருக்கிற அந்த பாவத்தை தூண்டின ஆவிகள் வெளியேறி போய்விட்டது. உடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றம். அப்படியே சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து, இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரம். மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க, ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அடுத்து சுகம், வியாதியிலிருந்து சுகம் பெற குழந்தைகள், வியாதிப்பட்ட குழந்தைகள் மீது தாய்மார் கை வைங்க. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, மூளை வளர்ச்சி சரியில்லை, வளரலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, கை வைத்து ஜெபிக்க போகிறீங்க. கருத்தாக ஜெபிக்கணும். ஆமாம், ஆட்டிசம் உள்ள குழந்தை, அந்த குழந்தை மேலே கை வைங்க. ஆட்டிசம் உள்ள குழந்தை, தாயின் தகப்பனு கை வைங்க, பெரியவங்க கை வைங்க. உத்தரவாதம் எடுங்க. முடிந்தால் எண்ணெய் பூசுங்க. ஒரு எண்ணெய் பக்கத்தில் இருந்த ஒரு எண்ணெய் ஒரு சொட்டு வைத்து கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, நார்மலாக இல்லையே, என் குழந்தை நார்மலாக மாறணும். இயேசுவே நீங்கள் அற்புதம் செய்ய முடியும். அந்த குழந்தைக்கு சுகம் கொடுத்தீங்க. அந்த சகோதரிய சகோதரன் தாய் தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுத்தீங்களே, எங்கள் குழந்தைக்கும் செய்யுங்க. ஹைப்பர் ஆக்டிவ் மாறணும் ஆண்டவரே. இந்த ஆட்டிசம் மாறணும், முற்றிலும் மூளை பகுதியில் வளர்ச்சி வரணும், நார்மலாய் மாறணும். சரீரத்தில் மாற்றம், பேச்சிலே மாற்றம், நடக்கையிலே மாற்றம், செயலிலே மாற்றம் வரணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. சகோதரி ஜெபம் பண்ணுங்க, சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. உத்தரவாதம் எடுங்க, விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்தில் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். கேன்சர் வியாதி உள்ளவங்க அந்த இடத்துல கை வைத்து ஜெபிங்க. எந்தெந்த இடத்துல வலி வேதனை இருக்கிறத கை வைத்து ஜெபிங்க. என்னென்ன வியாதியிலிருந்து சுகம் வேண்டுமோ அந்த வலி வேதனை உள்ள இடத்துல கை வைத்து, இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், நான் விசுவாசிக்கிறேன், மாற்றத்தை உண்டாக்கும், சரீரத்தில் மாற்றம் வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். நீங்க ஜெபிங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவுடைய சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் இறங்குகிறது. ஒரு மாற்றம் உண்டாகிறது. எலும்புகளிலே மாற்றம், சதைகளிலே காணப்படுகிற வலிகள் மாற்றம், கண்களிலே கண் தெரியாதவர்கள், குருட்டு ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். தெளிவான பார்வை இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. கண் நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் அடைகிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. காதுகள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட காதுகள், செவிட்ட காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இப்பொழுதே காதுக்குள்ளே அற்புதம் நடக்கட்டும். எலும்புகளிலே சுகம், நரம்புகளிலே சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். எல்லா கட்டிகளும் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். டிபி கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா சிஸ்டர்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். சுகம் எலும்புகளிலே, நரம்புகளிலே சுகம். ஆண்டவருடைய வல்லமை தொடட்டும், விடுதலை உண்டாகட்டும். தலைமுதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. குழந்தை மேல கை வைத்து ஜெபிங்க. கணவர், வியாதிப்பட்ட கணவர்
மேலே கை வைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, ஜெபம் கேட்கப்படுகிறது, அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். உடைய வல்லமைக்காய் நன்றி. முருகன், பாலமுருகன் என்கிற சகோதரர், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள்ள இறங்குகிறது. எலும்புகளில் பாதிக்கப்பட்டு ஜாயிண்டாக வலி, நடக்க கூட பலன் இல்லாமல் அது உட்கார்ந்து இருக்கிறீங்க. முழங்காலில் வலி, முழங்கையில் வலி, ஐயோ நடக்க பலன் இல்லை. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. பாலமுருகன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவே என்று கூப்பிட்டதுனால விடுதலை. இப்போ எழும்புங்க, எழும்பி நடங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே நடங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே எழும்புங்க, நடங்க. உங்களுடைய காலிலே மாற்றம், புது கால்களாய் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தகப்பனே உமக்கு நன்றி. அமிர்தபாய் என்கிற ஒரு மகள், நீங்களும் எலும்புகள் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்து கொண்டு செபிக்கிறீங்க. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை கால்களுக்குள் இறங்குகிறது, எலும்புகளுக்குள் இறங்குகிறது. அந்த முழங்கால் வலிகள், வீக்கம் மறைகிறது. எழும்புங்க, நடங்க. இயேசுவை துதித்து கொண்டு நடங்க. இன்றைக்கு ஒரு அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. குழந்தைகளை ஆண்டவர் தொடுகிறார். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுகிறார். ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள குழந்தைகள் மீது இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த குழந்தையின் மீது ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நீ தொடுகிறதற்காய் நன்றி. பிரியா என்கிற ஒரு பெண் குழந்தைக்காக ஒரு தாயார் செபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை இந்த குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடுகிறது. அந்த மூளை பகுதியில் ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் உண்டாகிறது. இன்று முதல் மாற்றத்தை உங்களுடைய குழந்தையில பார்க்க போகிறீங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அஸ்வின் என்கிற ஒரு மகனுக்காக, ஒரு சின்ன குழந்தைக்காக தாய் தகப்பன் ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவன் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அவனுடைய மூளை பகுதியை ஆண்டவர் தொடுகிறார். ஹைப்பர் ஆக்டிவ் மாறி நார்மல் சைல்டாய் மாறும்படி ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு அந்த மாற்றம் ஆரம்பிக்கிறது. நீங்க ஜெபிக்க பூரண மாற்றம் உண்டாவதை பார்ப்பீங்க. அஸ்வினுக்குள்ள மாற்றம் வரும். ஆண்டவரை துதித்து ஜெபிங்க. வாயை திறந்து இயேசுவே தொடும், இயேசுவை குணமாக்கும். ஒவ்வொருவரையும் ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஜெபிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே தொடும், இயேசுவே அற்புதம் செய்யும். அப்படி சொல்லி ஜெபிங்க. சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். சரீரத்தில் இருக்கிற வேண்டாத கட்டிகள், தலையில் இருக்கிற கட்டிகள், மார்பில் இருக்கிற கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள், கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சாந்தி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. சாந்தி, உன் சரீரத்தில் இருக்கிற கட்டியை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். கேன்சர் கட்டி என்று பயந்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல் மகளே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. ஆண்டவர் தொடுகிறதற்காய் நன்றி. மதியழகன், இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய இருதயத்தில் பிரச்சனை, இருதயம் வீங்கி இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறாங்க. இருதயத்தில் அப்பப்போ ஒரு வலி உண்டாகிறது, மரண பயம். இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீங்க. இனி நான் பரிசுத்தமா வாழுவேன் என்று ஒப்பு கொடுக்கிறதுனால ஆண்டவர் உங்களை மன்னித்து குணமாக்குகிறார். உங்களுடைய இருதயத்துக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அது புது இருதயமாய் மாறுகிறது. இனி அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுடைய இருதயத்தில் பூரண சுகம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்த ஆண்டவரை துதிங்க. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சுந்தர பாண்டியன் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா என்று ஜெபிக்கிறீங்க. சுந்தர பாண்டியன் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மரண பயம் உங்களை வாட்டி வதைக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் உண்டான ஒரு பாதிப்பினால மரண பயம், அதனால எந்த நேரத்தில் என்ன நடக்கலாம் என்று பயந்த மரண பயத்தோட வாழுகிறீர்கள். உங்களுடைய சரீரத்துக்குள்ள இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அந்த மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. சில தவறான வழிகள் உங்களை மரண கட்டுக்குள் இழுத்து கொண்டு போகிறது. அதை விட்டு மனம் திரும்பி இனி நீங்கள் நேர்மையாய் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இந்த மரண கட்டு மாறி உங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறார். அல்லது அந்த மரணம் உடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு விடும். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த தவறான காரியம் வேண்டாம், விடுதலை தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆண்டி அப்படியே வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறீர், குணமாக்குகிறீர், நன்றி ஆண்டவரே அப்படின்னு வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஐசக்,
ஐசக் என்கிற ஒரு வாலிப தம்பி நீ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால நீ இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறாய். மரணத்தின் கட்டுகளிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டாய். நீ தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மகன். ஆனால் நீயோ தாறுமாறான வழிகளில் நடந்து அதனால உன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் நெருங்கி வந்தது. கர்த்தரோ உன் குடும்பத்தாரின் ஜெபத்தை கேட்டு உன்னை பாதுகாத்தார். இப்பொழுது நீ ஆண்டவருக்கு வேண்டும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். உனக்குள்ளே உண்டாகிற பயமும் உன் சரீரத்தில் உண்டாகிற பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. இன்று முதல் சரீரத்தில் விடுதலை. அது சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அது மாறுகிறது. விடுதலை நீ பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுதே கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆல்வின் 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 மோசஸ். ஆண்டவருடைய கரமுன்னை தொடுகிறது. ஆல்வின் மோசஸ், தேவனுடைய கரமுன்னை தொட்டு குணமாக்குகிறது. உன்னுடைய கழுத்த பகுதியில் எலும்பில் உண்டான பிரச்சனை உனக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. உன்னுடைய ஸ்பைனல் கார்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பு அந்த கழுத்தின் பின்பகுதியில் எலும்பில் உள்ள வலி மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யும். மனோகரி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உடைய சரீரத்தில் இடுப்பு எலும்பில் பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட பலன் இல்லாமல் படுக்கையில் இருக்கிறீங்க. அதிக தூரம் நடக்க முடிவது இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு மரண பயத்தோடு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த எலும்புகளில் சுகம் உண்டாகிறது. இடுப்பு எலும்பில் இருக்கிற வலிகள் மாறுகிறது. இப்போ எலும்பி நடந்து பாருங்க, மாற்றத்தை பார்ப்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அப்படியே எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. இயேசுவே எனக்கு சுகம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு விடுதலை தந்து விட்டீர், அதற்காக நன்றி. நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜாஸ்மின் என்கிற மகள், உன் கண்ணில் பிரச்சனை மகளே. கண் நரம்பு பாதிக்கப்பட்டு விட்டது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால உனக்குள்ளே பயம். அந்த நரம்புகளை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். இன்னைக்கு உனக்கு விடுதலை. இயேசுவுக்கு நன்றி சொல். பெஞ்சமின், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. பெஞ்சமின், இயேசுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்துக்குள் இறங்கி வருகிறது. நீங்கள் உங்களுடைய வழிகளை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பி இன்றைக்கு ஜெபம் பண்ணினீர்கள். அது நிமித்தம் கர்த்தர் உங்களை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். அது பலவீனத்தின் கட்டுகள், இரவிலை தூங்க விடாதபடி போராடுகிற ஆவியின் கட்டுகள், அவைகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. இன்று முதல் ஒரு மாற்றம். இயேசுவே ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த விடுதலை சுகத்திற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று நான் உம்மை துதிக்கிறேன். அல்போன்ஸ் என்கிற ஒரு மகள், ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார். மகளே, இயேசுடைய வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது. உன் தலைக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனை, அது என்னன்னு விலைக்கு சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனை. அந்த குடைச்சல் வரும் பொழுது மரண போராட்டத்தில் கஷ்டப்படுகிறாய். இயேசுவே என்னை மன்னித்து குணமாக்கும் என்று கேட்டாய். அல்போன்ஸ், ஆண்டவருடைய கரமுன்னை தொட்டு குணமாக்கிட்டு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். அதே சமயத்தில் அல்போன்ஸ் என்கிற ஒரு சகோதரன், உங்களுடைய பெயரும் அல்போன்ஸ் என்பது, உங்களையும் ஆண்டவர் தொடுகிறார். ஆண்டவரே, என் பெயரும் அதுதானே, என்னையும் குணமாக்குன்னு சொல்கிறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. ஸ்பைனல் கார்டில் உண்டாகிற பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் கொஞ்சம் கொஞ்சமாய் பாதித்து நீங்கள் நடக்க முடியாத ஒரு பலவீனம் தாக்க ஆரம்பித்து விட்டார். முதுகு நிமிர்ந்து நிற்க முடியாத அளவிற்கு ஒரு பாதிப்பு முதுகு எலும்பில் உண்டாகிவிட்டது. இயேசுவே எனக்கு மன்னித்து இறங்குன்னு ஜெபிச்சிங்க. ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. சுமித்ரா என்கிற மகள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மகளே, ஆண்டவருடைய கரமுன்னை தொட்டு குணமாக்குகிறது. உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை, அது உங்களுக்கு ஒரு நரக வேதனை கொண்டு வருகிறது. அந்த வேதனை யாரும் விளங்கி கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு பாடுபடுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த வேதனை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வாய் திறந்த ஆண்டவரை தொடுங்க. இயேசுவே நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அடுத்து நாம் ஜெபிக்க போவது பொல்லாத ஆவியின் போராட்டங்கள். மந்திர பில்லிசோனி ஆவிகள் விலகணும். பயத்தின் ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி, இரவு தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, அப்படி பலவிதமான ஆவியின் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு
குடும்பத்தில் உள்ளவங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதங்க. நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சில சமயம் இந்த அசுத்தாவி அலைக்கழிக்கும், சத்தமிடும், உங்களை பயமுறுத்தும். பயந்துராதங்க, தானாக விலகி போய்விடும். கொஞ்ச நேரம் அலைக்கழித்தாலும் கொஞ்ச நேரத்தில் அமைதி ஆயிடுவாங்க. அப்படியே கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, யார் யார் எந்தெந்த தேசத்தில், எந்தெந்த பட்டணத்தில், எந்தெந்த வீடுகளில் இருந்து எங்கிருந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை பயத்தை கொண்டு வருகிற ஆவி அவைகளை விட்டு விலகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத மந்திர பில்லிசுனி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பாம்பின் ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தின் மந்திர பில்லிசுனியத்தில் பாதிக்கப்பட்ட குரங்கின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். விலகட்டும் இந்த மகளை விட்டு, விலகட்டும் அந்த மகனை விட்டு. அந்த அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய வெளிச்சம் உதிப்பதாக, நீதியின் சூரியன் உதிப்பீராக. இருளின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். பில்லிசுனி கிரியைகள் அழியட்டும். தகடுகள் எல்லாம் எரியட்டும் இயேசுவின் நாமத்தின். மந்திர கிரியைகளை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின். எந்தெந்த இடத்தில் இந்த மந்திரவாதம் செய்யப்படுகிறதோ, சாத்தானுடைய அந்த மந்திரவாத பலிபீடங்களை சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவர்கள் முற்றிலும் அழியட்டும். மனுக்குலத்தை பாதிக்கிற, மனிதர்களை வேதனைப்படுத்துகிற அந்த பிசாசின் கிரியைகள் பாழாயடைந்து போவதாக. அவைகள் பாழாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. விடுதலைக்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, பயத்தின் ஆவி விலகுகிறது. மகளே, பயத்தின் ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. வினோதினி, உன்னை விட்டு பயத்தின் ஆவி விலகுகிறது. அந்த ஆவி இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இரவு நேரம் தூங்க விடாதபடி உன்னை வேதனைப்படுத்தின ஆவி விடுதலை, விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறாய். ராகினி, ராகினி என்கிற மகள் ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. ஒரு பக்கம் சர்ம வியாதி, ஊரல் பாதித்து வேதனை, இன்னொரு பக்கம் பயத்தின் ஆவி, உன்னை இரவு நேரத்தில் அலைக்கழிக்கிற ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தின். விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறாய் மகளை. இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி பொழுதேன். தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. காயத்ரி, காயத்ரி என்கிற மகளை ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. மகளை, உன்னுடைய தலைப்பகுதிக்குள்ளே உண்டாகிற அந்த பாரம், என்ன பாரன்னே விளங்கி கொள்ள முடியல, உன்னை பாதிக்கிறது. பொல்லாத ஆவி உன்னை கலங்க பண்ணுகிற அந்த ஆவி விலகுகிறது. தலை பாரம் விலகுகிறது. அந்த அசுத்த ஆவி விலங்கினதுனால உன் சரீரத்தில் ஒரு விடுதலை. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த இயேசுவுக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது ஆண்டவருடைய வல்லமை விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். வின்சென்ட், வின்சென்ட் என்கிற ஒரு சகோதரன், உன்னை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவி, உங்களுக்கு விரோதமாக எழும்பின மந்திர பில்லிசுனி கிரியை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய குடும்பத்துக்கே இன்னைக்கு விடுதலை. குடும்பம் முழுவதும் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க. உங்களுடைய குடும்பம் முழுவதுக்கு இன்னைக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இப்பொழுதே. கர்த்தர் கொடுக்கிற விடுதலை சுகத்திற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெகதீசன், ஜெகதீசன், ஆண்டவருடைய கரம் தொடுகிறது மகனை. உங்களுக்கு விரோதமாக எழும்பின மந்திரவாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. பில்லிசுனிய வல்லமை இயேசு அழிக்கிறார். நீங்க அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டீங்க. இன்று முதல் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். விடுதலை ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். அலைக்கழிக்கிற ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். குடும்பங்கள் விடுதலை அடையட்டும். சாத்தானுடைய வல்லமைகள் முற்றிலும் அழியட்டும். கர்த்தர் கொடுக்கிற அந்த விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு நன்றி. நீர் செய்கிற அற்புதத்திற்காக நன்றி. ஜெயசீலன், ஆண்டவருடைய கரமுடைய குடும்பத்தை பில்லிசுனை கட்டிருந்து விடுதலை ஆக்குகிறது. ஜெயசீலன், ஆண்டவர் இயேசுவை நீங்கள் முதலாய் கூப்பிட்டீங்க, தேடுனீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. அற்புதராஜ், ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறது. அற்புதராஜ், உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி அது வினோதமான காரியத்தை செய்கிறது. அது உங்களுக்கு கொண்டு வருகிற பிரச்சனை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. அது வெளியே சொல்லவும் முடியாத அளவிற்கு அந்த ஆவியினுடைய போராட்டம், அந்த கிரியைகள், ரகசிய காரியமாய் செய்கிற கிரியைகள் அது விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த அசுத்த ஆவியை அருவருப்பை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அற்புதராஜ், இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இல்லை வாய் தரன் இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகர முயற்சி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டவரை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் எனக்கு விடுதலை சுகம் வரட்டும். வேலை இல்லாத பிள்ளை
பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து ஆசீர்வதியும். பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுடைய நஷ்டங்களை மாற்றி பிஸ்னஸை ஆசீர்வதியும். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, பிரிவினை நாவிகள் விலகி குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றுங்க. திருமண தடைகள் மாறட்டும். திருமண காரியங்களை வாய்க்கப்பட தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, வேலைக்கான வழிகளை திறந்து ஆசீர்வதியும். கற்பத்தை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அதை தடைப்படுத்துகிற பொருளாதார பிசாசின் கிரியைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜானகிராமன், ஜானகிராமன், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை அருளும். இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னா எங்களுக்கு செய்யும் இயேசுவே நீ கூப்பிட்டீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி. ஷர்மிளா, ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. உடைய கர்ப்பப்பை பிரச்சனை மாற்றுகிறார். ஆண்டவர் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட கிருபை கொடுங்க. வியாதி பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாய் படிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. இப்போ எல்லாம் கவனிங்க. நிறைய பேருக்கு விடுதலை, சுகம், அற்புதம் நடந்து விட்டாரு. ஆண்டவரை துதிங்க.